إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس أوصيكم ونفسي بتقوى الله. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவருக்கே. அவரது ஸலாத்தும் ஸலாமும் எல்லா நபிமார்கள் மீதும், குறிப்பாக எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த புனித ஜும்மாவுடைய தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரும் கிருபையினால் நாம் ஒரு புனிதமான தினத்தில், ஒரு புனிதமான சபையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த அமர்வை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்துக்குரிய எனது அருமை மாணவ செல்வங்கள், இப்பொழுது உலகமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மகிமையை, சிறப்பை கொண்டாடக்கூடிய புனிதமான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் திருமறையை சொல்கின்ற பொழுது அவர் சொல்லி காட்டுவார்: وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நீங்கள் ஒரு உன்னதமான நற்குணத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இறைவனே அவர்களுக்கு கொடுத்த அந்த சான்றிதழ், சர்டிபிகேட், நீங்கள் நற்குணத்திற்குரிய நாயகராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்னமா புஇஸ்து லியுத்திம்ம மகாரிமல் அஹ்லாக். நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை முழுமையாக்குவதற்காக நான் என்று சொல்லி காட்டினார். அந்த புனிதமான இந்த மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, ஜமாத்-ஏ இஸ்லாமி ஹிந்தினுடைய மகளிர் அணியைச் சேர்ந்த அந்த மக்கள் இந்த மாதம் முழுவதும் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்று
இன்றைக்கு எதிர்ந்த சுதந்திரமாக சொல்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு புது தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஒழுக்கமே சுதந்திரம் என்ற அடிப்படை. அன்புக்குரியவர்களே, சுதந்திரத்தை பற்றி நாம் அதிகம் பேசியிருக்கின்றோம். சுதந்திரம் என்பது எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் கொடுக்கப்படக்கூடிய நல்ல சுதந்திரம் என்பது. அந்த சுதந்திரத்தை இந்த இந்திய திருநாட்டில் நாம் பெறுவதற்காக வேண்டி இந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் சேர்ந்த அந்த மக்கள் எல்லாம் தலைவர்கள் பட்ட அவர்கள் கொடுத்த நிலை கொஞ்ச நெஞ்சமல்ல. அதை நம் வரலாறுகளிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் 78 ஆண்டுகளை கடந்தும் அந்த தலைவர்கள் எல்லாம் எதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அந்த சுதந்திரம் இன்றைக்கு நாம் அடைய பெற்றிருக்கின்றோமா என்று பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய வேதனையான ஒரு செய்தித்தான் நாம் பதிலாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஏன் என்று நான் கூறுகிறேன் என்றால், நமது இந்திய திருநாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த சுதந்திரத்தை எந்த அடிப்படையில் பெற்றார்கள்? இந்த நாட்டில் அந்நியர்களுடைய அடக்குமுறைகளுக்கும் அவர்களுடைய அடிமைத்தனத்திற்கும் அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இந்திய திருநாட்டு மக்கள் சுதந்திர தாகத்துடன் தங்களுடைய அனைத்து உரிமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். இதைத்தான் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள் என்ற செய்தி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, அந்த மக்கள் உம்மி நபியாகிய அந்த ரசூலை பின்பற்றினார்கள். அல்லதீ யஜிதூன மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல், அந்த நபியை பற்றி உண்டான செய்தி அவர்களுடைய வேதமாகிய இன்ஜீலிலும் தௌராத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்றார், யஅமுருஹும் பில் மஅரூஃப், அவர்கள் நன்மை ஏவுகிறார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், அவர் தீமையை தடுக்கின்றார். இது நாமெல்லாம் தெரிந்த விஷயம். நன்மையை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணிக்குத்தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். அதை மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை இதற்கு கோடிட்டு காட்டுகின்ற பொழுது வயஹில்லு லஹும் தய்யிபாத், நல்லவைகள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் அவர்களுக்கு ஆகும் ஆக்கினார். வயஹர்ரிமு அலைஹில் கபாயிஸ், எவைகளெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு தீமை அளிக்குமோ அவைகளை எல்லாம் அவர் அவர்களுக்கு ஹராம் ஆக்கினார். வயதவு அன்ஹும் இஸ்ரா, அவர்களை அழுத்திக் கொண்டிருந்த, அவர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த அவர்களுடைய சுமைகளை எல்லாம் அவர்களை விட்டும் அவர் கீழே இறக்கி வைத்தார். வல்லாமலால, அவர்களுடைய விலங்குகளையும் அவர் அவிழ்த்து விட்டார். அல்லதி கான் தாரை, அவர்களை கட்டிப்பட்டிருந்த அடிமை என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அடிமைத்தனம் இல்லை. ஆனால் இன்றைக்கு சுதந்திரம் பெற்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலேயும் எத்தனையோ இன மக்கள், எத்தனையோ சமுதாய மக்கள் இன்னும் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தான் பார்க்கிறோம். அதைத்தான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அவர்களை பிடித்திருந்த அந்த விலங்குகளை, அவர்களை அழுத்திக் கொண்டிருந்த அந்த சுமைகளை அவர் இறக்கி வைத்தார்கள். அன்புக்குரியவர்களுக்கு எண்ணிப்பார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக தான் பாடுபட்டார்கள். இதே சுதந்திரத்திற்காக தான் நம்முடைய தலைவர்கள் பாடுபட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட அதிதியை சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய ஆரம்ப காலத்திலே தன்னுடைய நேரங்கியை தலையணையாக வைத்துக் கொண்டு கஅபாவுடைய அந்த நிலையிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துக்
வல்லாஹி லா யுஜிம்மன் அல்லாஹு ஹாதல் அம்ர். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், இறைவன் மீது சத்தியமிட்டு நான் சொல்கின்றேன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை, இந்த மார்க்கத்தை அவன் பரிபூர்ணமாக்கியே தீருவார். எந்த அளவுக்கு என்ன சொன்னார்கள்? ஹத்தா யஸீர, ஒரு மனிதன் சனாயித்த அந்த தேசத்தில் இருந்து ஹலரமௌத் என்ற தேசம் வரை அவன் இறைவனை தவிர வேறு எந்த பயமும் இல்லாமல் அவன் வருவான். அவனுக்கு அங்கிருந்து இங்கு வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று எவருக்கெல்லாம் வருவந்தார்களோ அவர்கள் எளிமையானவர்கள் எல்லாம் அழுத்திக் கொண்டிருந்தார்கள், கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்குவார். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு மனிதர் இறைவனுடைய பயத்தை தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல் சனாவிலிருந்து ஹலரமௌத் வரை வருவார். அவருடைய கால்நடைகளுக்கு ஓநாயினுடைய பயத்தை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அப்பொழுதுதான் முழுமையான இந்த மார்க்கம் முடிவு வரும் என்று சுதந்திரத்தினுடைய உதாரணத்தை சொல்லி காட்டினார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே கருத்துப்பட நமது தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதை சொல்லி காட்டுகிறார்கள். சுதந்திரம் பெற்றவுடன் அவர்கள் கேட்டார்கள், நாம் இப்பொழுது சுதந்திரம் அடைந்து விட்டோமே. அப்பொழுது அவர் சொன்னார், இந்த இந்திய திருநாடு எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் தெரியுமா? அணிகலன்கள் எல்லாம் அணிந்து கொண்டு இந்த இந்திய திருநாட்டினுடைய வீதிகளிலே நடுநிசி வேளையில் எந்த ஒரு பெண் பயமில்லாமல் நடந்து செல்கின்றார்களோ அன்றைக்குத்தான் இந்த இந்தியா சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது என்று நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரை கொஞ்சம் எண்ணிப்பார்கள். இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா? சுதந்திரத்திற்கு வரவே சொல்லுவார்கள். சுதந்திரம் என்றால் ஒரு தனி மனிதன் அவன் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக, ஒரு கொள்கைக்கு கட்டுப்பட்டவனாக அவன் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடியவனாக ஆக வேண்டும். அதற்குத்தான் அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு எண்ணி பாருங்கள், சுதந்திரம் என்ற பெயரிலே ஒழுக்கத்துக்கு நேர் எதிர்மறையான ஒழுக்க வீழ்ச்சிகள், ஒழுக்கத்தினுடைய ஒழுக்கம் என்னவென்று கேட்டால் இன்றைக்கு கேட்கிறார்கள், அது என்னவரை என்று சொல்கிறார். திருக்குறளுடைய ஒரு குறள் சொல்வார்கள், ஒழுக்கம் விழுப்பும் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்வார்கள். உயிரை விட ஒழுக்கம் மேலானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே ஒழுக்கம் என்பது மிக உயர்ந்த ஒன்று. எந்த ஒரு மனிதனுக்கு இடத்திலே ஒழுக்கம் இல்லையோ அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கற்றுத்தெரிந்த உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லாதவன் அவன் எந்த ஒன்றுக்கும் இல்லாதவன் தான். ஒழுக்கம் என்பது என்ன? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பது அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு கட்டுப்பாடுகள், ஒரு விதிமுறைகள். இந்திய திருநாட்டில் இந்திய குடிமகன் சுதந்திரம் பெற்ற ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது. எனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதற்காக நான் என்ன எண்ணுகின்றேனோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் சுதந்திரம் இல்லை என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எண்ணுகின்றபடி நடப்பதல்ல சுதந்திரம். இந்த நாடு எந்த கட்டுப்பாட்டை இருக்கிறதோ அந்த கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் சுதந்திரம். உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எளிதாக உங்களுக்கு விளக்குவதற்காக நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராபிக்கினுடைய சிஸ்டம் இருக்கலாம். சிக்னல் இருந்தா நிக்கணும், சிக்னல் தாண்டி போயிட்டா என்ன அதற்கு அவதாரம் பிடிக்க வேண்டும் இல்லையா? நான் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நீங்க போடக்கூடிய சட்டங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் எச்சத்துக்கு போறேன் என்று சொன்னால் அடுத்த நிமிடத்தில் உன்னுடைய வாகனத்தில் அதிகாரிகள் என்ன செய்வாங்க, அதிகாரிகள் வந்து நிற்பாங்க, பணத்தை கடிக்க அடுத்து செய்யுங்க, நீங்க போங்க என்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். நமக்கு யாரும் சட்டம் போடவில்லை. அல்லாஹ் தஆலாவும் அவருடைய தூதரும் நமக்கு அற்புதமான சட்டங்களை தந்திருக்கிறார்கள். ஒழுக்கம் என்பது மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரிக்கின்றவரை, ஒரு மனிதன் எழுந்ததிலிருந்து அன்று உறங்கச் செல்கின்றவரை அவனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றதோ, என்னவெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் ஒழுக்கம் தான். இன்றைக்கு எண்ணி பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த நாட்டில் கண் முன்னால் எவ்வளவு பெரிய ஒழுக்கம்
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த மதுவையும் போதையும் எப்படி ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை எல்லாம் சொல்லிட்டார். அதைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன பணி செய்வார் என்று சொல்கின்ற பொழுது எது மனிதனுக்கு நன்மை தருமோ அவைகள் எல்லாம் தய்யிபாத், நல்லவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கினார்கள், ஹராமானவைகள் எல்லாம் அவர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று பாருங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார், வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா. இறைவனுடைய கட்டுப்பாடு என்ன தெரியுமா? ஒரு தவறை ஒரு செயலை செய்யக்கூடாது என்றால் அந்த செயலை செய்யாது என்று சொல்வதை விட அந்த செயலின் பக்கமே நீ போகாத என்று சொல்வது இறைவனுடைய ஒரு நீதி, இறைவனுடைய ஒரு அறிவு. குர்ஆன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார், பழத்தை அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாது என்பதுதான் அவர்களுக்கு உண்டான சட்டம். ஆனால் இறைவன் சொன்ன வார்த்தை என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காது இருக்கிறார். அதுபோல விபச்சாரம் தான் அவரது இறைவன் தடை செய்திருக்கின்றார். இறைவன் சொன்னார், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா. விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் செல்லாதீர்கள். இன்றைக்கு விபச்சாரம் செய்வதுதான் குற்றம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஹதீஸெல்லாம் பார்த்திருக்கிறோம். பல் ஐனானி ததியான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் கண்கள் ஸினா செய்கிறது, உங்கள் கைகள் விபச்சாரம் செய்கின்றன, உங்கள் கால்கள் விபச்சாரம் செய்கிறது, உங்கள் நாவுகள் விபச்சாரம் செய்கின்றன. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு இந்த விபச்சாரத்தின் உச்சபட்சத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்க வீழ்ச்சியுடைய அதர வாராத்து நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒழுங்கின்மையிலே அதுதான் ஒழுக்கென்று சொல்லக்கூடிய, நாம் சுதந்திரம் பெற்றோம் என்று சொல்வதற்கு தன்னுடைய ஆடை பற்றி நாம் எதையெல்லாம் விடுகிறோமோ அந்த அடிப்படை வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒழுக்க வீழ்ச்சியின் மிக உச்சபட்சமான நிலையில் இருப்பது நம்முடைய கைபேசி, மொபைல். இன்றைக்கு உலகத்தில் கிடைக்காத அனைத்து அனாச்சாரங்களும், உலகத்தில் பார்க்க முடியாத அனைத்து விபச்சாரத்தின் உச்சபட்சமான மானக்கேடான எல்லா செயல்களும் இன்றைக்கு உங்களுடைய விரல் முடியிலேயே வந்திருக்கிறோம். நாம் ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சி எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? ஒரு கணக்கினை சொல்லி காட்டுகிறார்கள். சென்ற ஆண்டு கணக்கு உலகத்திலேயே வியாபாரத்தில் மிக உச்சத்தில் இருக்கக்கூடியது ஜாகுவார் என்ற அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய நிறுவனம். இதுபோல கூகுளுடைய நிறுவனத்தின் நிறுவனம் என்றெல்லாம் போட்டார். சமீப காலத்தில் இவைகளை எல்லாம் தூக்கி எரிந்து சாப்பிட்டு விட்டு உச்ச நிலைக்கு வந்தது என்ன தெரியுமா? கைபேசியில் இருக்கக்கூடிய அந்த விபச்சாரத்தை பரப்பக்கூடிய, விபச்சார செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த இன்டர்நெட்டினுடைய வரவு இன்றைக்கு அவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு முன்னாலே வந்துவிட்டது என்று ஒரு கணக்கு சொல்கிறார்கள். அது உண்மைதான். இன்றைக்கு நாம் அனைவரும் கைபேசியை பயன்படுத்துகின்றோம். நாம் நெஞ்சில் கை வைத்து நாம் சொல்ல வேண்டும், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாம் அந்த படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பாருங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நாளை இறைவனிடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், இவ்வளவு பெரிய தவறுகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் நம்மளுடைய பார்வை. குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரி. நபியே, முஃமின்களுக்கு கவனத்தை சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய மானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நம்முடைய பார்வை இந்த கெட்ட பார்வையிலிருந்து பயனுடைமையானால் நம்மளுடைய அந்த கெட்ட செல்லம் நமக்கு வராது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இழந்ததா இந்த ஒழுக்கமே சுதந்திரம் என்றால் ஒழுக்கத்தினுடைய உன்னதமான இந்த பண்புகளை யார் செய்ய வேண்டும்? சாப்பாட்டில் ஒழுக்கம் இருக்கிறது, அவையில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் இருக்கிறது, படிப்பிலே ஒழுக்கம் இருக்கிறது, வியாபாரத்திலே ஒழுக்கம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்வது போல குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் யார் வல்லதீன ஆமனு என்று விളിக்கின்றாரோ அவைகள் எல்லாம் இறைவன் நமக்கு போடக்கூடிய கட்டுப்பாடுகள், நமக்கு போடக்கூடிய விதிமுறைகள், அவைகள் எல்லாம் நாம் பின்பற்றி நடந்தால் இந்த உலகத்தின் உச்சமான ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்ப முடியும். இளைஞர்களாகிய உங்களுக்கு அது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார், குன்தும் கைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ். இது வேற எங்கிருந்தும் நாம் ஆரம்பிக்க வேண்டியதில்லை, இது நம்மிடமிருந்தே நாம் ஆரம்பிக்க வேண்டும். ரசூல்
ஒழுக்க சீலர்களாக நற்குணமுடையவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கியருள்வாராக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإنك لعلى خلق عظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من آيات وذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.